எல்லாருமே கோர்ட்டில் இருக்காங்க. பாக்கியா, கோபி, ஈஸ்வரி எல்லாருமே இருக்காங்க. அப்போ ஜெனியோட லாயர் சொல்கிறாரு, இந்த கேஸ் இங்கே வந்ததுக்கு காரணமே இந்த செடியன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. லவ் பண்ணி தான் ஜெனி கல்யாணம் பண்ணாங்க. ஆனால் கடைசியில் இவன் மாலினி என்ற பொண்ணோட தொடர்பு வச்சுருக்கான். இப்போது என்னோட கிளைண்ட் இவனை வேண்டான்னு சொல்கிறாங்க, இவனை டிவோர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே ஈஸ்வரிக்கு பயங்கரமாக கோவம் வருது. என்னது டிவோர்ஸ் பண்ணணுமா? அதுக்கா 4 நட்சத்திரம்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், என்ன பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோர்ட்டில் இருந்து கத்துறாங்க. அப்படியே ஜட்ஜ் பார்த்துட்டு இருக்காரு. என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அமைதியா இருங்க அப்படின்னு சொல்றாரு. என்ன சைலண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஈஸ்வரி. அதை பார்த்தோன்னே கோபி ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது. அம்மா அமைதியா இருமா, இங்கே எதுவும் பேசாதம்மா அப்படின்னு சொல்றாரு. என்னடா என்ன பேச வேணான்னு சொல்கிறேன், உன்னை கூட்டிகிட்டு வந்த அந்த லாயர் எதுவுமே பேசல, அதனால தான் நான் பேசுகிறேன், செடியனுக்காக தான் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மா அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்பயும் என்னம்மா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாரு கோபி. அவங்கள வெளியே கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு ஜட்ஜி சொல்கிறாரு. வெளியே கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போய் அம்மா அங்கே எதுவும் பேசாதம்மா, இங்கே நிறைய ப்ரொசீஜர்லாம் இருக்குது, அதுபடி தான் நான் பேசுவாங்க, சரியா? உன் இஷ்டத்துக்குலாம் இங்கே பேசக்கூடாது, உள்ளே தூக்கி வச்சுருவாங்க அப்படின்னு கோபி அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க. ஒன்று ஈஸ்வரி சொல்கிறாங்க, ஐயோ இதெல்லாம் பண்ணுவாங்களா, நான் செடியனுக்காக தான் பேசினேன், வேறு என்ன பண்ண முடியும், அந்த பொண்ணு டிவோர்ஸ் கேட்குது, இதெல்லாம் நடக்கிறதா அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா கொஞ்சம் நேரம் அமைதியாக இரு, டைம் ஆகுது, நான் உள்ளே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் கோபி உட்கார்றாரு. அப்போ கோர்ட்டில் கேஸை விசாரிக்கிறாங்க. விசாரிச்சுட்டு அவங்க சொல்கிறாங்க, நெக்ஸ்ட் வீக் தீர்ப்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து எல்லாருமே வராங்க. அப்போது ஜெனி அவங்க அப்பா கூட்டிகிட்டு வந்துட்டு ஒரு சேரில் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ ஜெனி அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு இருக்காங்க. அங்கேருந்து செடியன் அவங்க அம்மா 2 பேருமே வராங்க. அப்போ செடியன் சொல்கிறாரு, எனக்கு இங்கே இருக்க ஒரு மாதிரி இருக்குமா, நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பாக்கியா சொல்கிறாங்க, என்ன இப்படி பண்ணிட்டு இருக்க, உனக்கு ஜெனியோட சேர்ந்து வாழணுன்ற என்ன இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஜெனி இருக்கும்போது அவங்க அப்பா சொல்கிறார், நான் போயிட்டு லாயர்கிட்ட பேசிட்டு வரேன், இங்கே இரு ஜெனி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஜெனி மட்டும் தனியாக உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ விக்கல் வருது. அம்மா கொஞ்சம் தண்ணி கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜெனியன் கேட்குறாரு. பேக்லேருந்து பாக்கியா தண்ணி எடுத்து கொடுக்குறாங்க. அதை எடுத்துகிட்டு கிட்ட போகிறாரு. அப்படியே எழுந்துக்கிறாங்க ஜெனி. இந்த தண்ணி குடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு வாட்டர் பாட்டில். ஒரு நிமிஷம் அப்படியே ஜெனி பார்க்குறாங்க. 2 பேரும் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த வாட்டர் பாட்டில் வாங்கி தண்ணி குடிக்கிறாங்க. அதை குடிச்ச உடனே செடியின் பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு. அப்படியே அமைதியாக இருக்காங்க ஜெனி. எழில் பைக்கில் வந்துகிட்டே இருக்காரு. அப்போ கரெக்டாக டேர்ன் பண்ணும்போது ஸ்பீடாக ஒரு பைக் இடிக்குது. ஏன்னா இவ்வளோ ஸ்பீடாக வர சந்தில் நான் ஆறு நடிச்சிட்டு தானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எழில் அப்படி பயங்கர கோவமாக சொல்லிட்டாரு. இறங்க, கீழே இறங்க, எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆனால் இறங்கவே இல்லை பைக்கை. எதுக்கு இப்படி பண்ணேன்னு கேட்குறல்ல அப்படின்னு சொல்லிட்டு எழிலுக்கு அப்படியே பார்க்குறாரு. அப்போ கரெக்டாக கணேஷ் அப்படியே மேலே இருக்க அந்த ஹெல்மெட்டை எடுக்கிறாரு. எடுத்தோடனே இவனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. இறங்குறாரு. ஆமாம், 2 நிமிஷம் நீ சந்து திரும்பும் போது உன்னை இடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு உனக்கு இவ்வளோ கோவம் வருது, என் பொண்டாட்டி என் குழந்தையும் கொண்டு போய் வச்சிட்டு இருக்கியா, அப்போ எனக்கு எவ்வளோ கோவம் வரும் அப்படின்னு கணேஷ் சொல்கிறாரு. என்னோட அமிர்தாவை ஒழுங்காக என் கூட அனுப்பி வச்சிரு அப்படின்னு சொல்கிறாரு. என்னது உன் பொண்டாட்டியா, என்ன பேசிகிட்டு இருக்க, கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியா, இதுனா பொருளாக தூக்கி கொடுக்கறது, உயிர் உள்ளவங்க சரியா? அமிர்தா என்ன முடிவெடுத்தாலும் அதை தான் நான் பண்ணுவேன். அமிர்தா குழந்தை 2 பேருமே என் கூட இருந்தால் தான் நல்லா இருப்பாங்க, அமிர்தா என் கூட இருந்தால் தான் சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே கணேஷ்க்கு பயங்கரமாக கோவம் வருது. என்ன எவ்வளோ தைரியம் தான் நீ இப்படி பேசுவேன், இங்கே பார் நான் அப்படி தான் பேசுவேன், அமிர்தாவை உன் கூட அனுப்ப முடியாது, அது மட்டும் கிடையாது, இந்த ரோட்டில் மடக்கிறது, வீட்டாண்ட கத்துறது, இதெல்லாம் நீ வச்சுக்கிட்ட உனக்கு என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக எழில் கணேஷை திட்டுறாரு. அப்போ கணேஷ் சொல்கிறாரு, நான் விட மாட்டேன், உன்னை விடவே மாட்டேன், என்னோட குழந்தை பொண்டாட்டி 2 பேருமே எனக்கு வேணும்.